அடுத்த ஒரு கலந்துரையாடல் பகுதி நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த உடல் உள நலம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவர் வாழ்க்கையில் உடலும் உளமும் நலமாக இருக்கும் போதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திப்பதாக இருக்கட்டும், அன்றாட செயல்களை நாங்கள் செய்வதாக இருக்கட்டும், இலகுவாக செய்யலாம், வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லலாம். அந்த வகையில் தான் இந்த கலந்துரையாடல் பகுதி இருக்க போகின்றது. வாழும் கலை பயிற்சி என்ற ஒரு விடயத்தை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீர்கள், நிறைய பேர் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். வாழும் கலை அறக்கட்டளையின் ஒரு ஆசிரியரை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். 20 வருடம் இந்த துறையில் அனுபவம் இருக்கின்றது. குறிப்பாக உடல் நலம் மற்றும் மனநலம், அதே போல இந்த தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சிகள், தியான முறை மற்றும் மூச்சு பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். வாழும் கலை அறக்கட்டளையோடு 20 வருடம் பயணிக்கின்றார். சிவில் இன்ஜினியராகவும் தொழில் புரியக்கூடிய ஒரு நபரை அழைத்து வந்திருக்கின்றோம். திவாகரன் செல்வரத்தினம் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல இந்த வாழும் கலை என்பது மிக அவசியமான ஒன்று. அந்த பேரே மிக அழகான ஒரு பேர் என்று சொல்வார்கள். வாழ்க்கையை ஒரு கலையாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் குறிப்பாக ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்து கொண்டு இந்த அறக்கட்டளையோடு உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டது என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? அது நான் படிக்கும் பொழுது இப்படி ஒரு மூச்சு பயிற்சி, இந்த வாழுங்கலை அமைப்பினால் தியானம், மூச்சு பயிற்சி என்பன சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நானும் அந்த பயிற்சியிலே போய் கலந்து கொண்ட இந்த பயிற்சி எடுத்த அப்புறம் என்னில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவ் நேர்மறையான மாற்றங்கள், ஒரு ஆனந்தமான மனநிலை, எப்பொழுதும் என்னத்தை நேர்மறையாக பார்க்கக்கூடிய தன்மை, ஒரு அந்த சக்தி, எங்களுக்கு எனர்ஜி அப்படியே அந்த குறைந்து போகக்கூடாத மன அமைதி, அதுகளெல்லாம் தொடர்ச்சியாக இருப்பதை பார்த்தேன். அப்போ அதிலே அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வருவதனால பல நன்மைகளை நான் உணர்ந்து கொண்டதால் அந்த அமைப்போடு இருந்து இந்த பயிற்சியிலே சொல்லிக் கொடுப்போம் ஒரு ஆசிரியராகவும் இருந்து வருகிறேன். குறிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தும் போதே நாங்கள் நிறைய விடயங்களை இலகுவாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வாழும் கலை அறக்கட்டளை தொடர்பாக நமது நேயர்களுக்கு தெரிவித்து விடலாம். குறிப்பாக ஏனைய அமைப்புகளோடு இது எப்படி வேறுபட்டிருக்கின்றது, இது தொடர்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வாழுங்கலை அமைப்பானது 1981ஆம் ஆண்டு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களினால் இந்தியாவில் பெங்களூரில் அமைக்கப்பட்டது. இது இற்றை வரைக்கும் ஒரு 186 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஒரு உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இது வளர்ந்து ஒரு ஆலமரம் போல விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இது குருதேவ் அவர்களுடைய நோக்கம், இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னென்னா, இந்த உலகம் ஒரு வன்முறையற்ற மற்றும் மன அழுத்தமற்ற ஒரு உலகமாக, ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக குருதேவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை தான் இந்த வாழுங்கலை அமைப்பு. அதனுடைய ஒரு அங்கமாக இலங்கையின் வாழுங்கலை அமைப்பு இருக்கிறது. இங்கேயும் பல சேவை திட்டங்கள், அதோடு சேர்ந்து இந்த மன அழுத்தங்களுக்கு போகக்கூடிய மூச்சு பயிற்சி, யோகாசனம், தியானங்கள் என்பவற்றையும் மற்றும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாவற்றையும் இளைஞர்களுக்கு மற்றது அனைத்து திறப்பான மக்கள், குழந்தைகள் அனைவருக்கும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இலங்கையிலும் திகழ்ந்து வருகின்றது. குறிப்பாக இப்போதெல்லாம் நாங்கள் ஒரு தலைமைத்துவ பண்பை வளர்த்து கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் இந்த தியான முறைகளினூடாக உள ஆரோக்கியத்தையும் நாங்கள் பேணி பாதுகாக்கலாம். இது தொடர்பாக விரிவாக பேசலாம். அதற்கு முன்பதாக நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களை பற்றி பேசியிருந்தீர்கள். அவர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவில் இடப்படும் ஒரு முக்கிய நிகழ்வில் கலந்து கொள்ளப் போகின்றார். குறிப்பாக உலக தியான தினத்தையொட்டிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகின்றார். அதை பற்றி பேசிவிட்டு நாங்கள் இதை பற்றி விரிவாக பேசலாம். இந்த உலக தியான தினமானது சென்ற வருடம் டிசம்பர் 21ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் பூராவே ஒரு தியானத்தின் அவசியம் ஒரு கட்டாயம் தேவையாக என்று அமைந்து விட்டது. ஏனென்றால் தியானம் என்று வன்முறையான சூழல், மன அழுத்தம், மக்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அதோட ஒரு அமைதியின்மை உலகத்தின் எல்லா பகுதியிலும் ஏதோ ஒன்று வகையாக இருக்கிறது. அதனால் அதன் தியானம் அதுக்குரிய ஒரு சொல்யூஷனாக, ஒரு தீர்வாக அமையும் என்பதை உணர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையால் சென்ற வருடம் டிசம்பர் 21ஆம் தேதியானது உலக தியான தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்பொழுது குருதேவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் முதலாவது தியான தினத்தை முன்னிட்டு ஒரு தியானம் ஆன்லைனில் செய்து கொண்டிருந்தார். அது ஒரு உலக சாதனையும் படைக்கப்பட்டது. 8.5 மில்லியன் மக்களால் அந்த தியான பயிற்சி செய்யப்பட்டது. அதே போல் இந்த வருடமும் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு குருதேவர் அவருடைய யூடியூப் ஒஃபிஷியல் சேனல், அதிகாரபூர்வமான யூடியூப் தளத்தில் 8:30க்கு சென்றால் நாங்களும் அந்த தியான பயிற்சியில் இலவசமாக இருந்து கொள்ளலாம், அந்த பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் உலகம் பூராக பல மில்லியன் மக்கள் இணைந்து இந்த முறையும் போன முறையை விட அதிகளவான மக்கள் பலன் பெற
இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து குறிப்பாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களுமே இந்த தியான பயிற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30க்கு வாழும் கலை அறக்கட்டளையின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தினூடாக இது ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த தியானத்தினூடாக நீங்கள் இணைந்து கொள்வதனூடாக உங்கள் மன ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இலவசமான ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக வாழும் கலை பயிற்சியினூடாக எப்படி தலைமைத்துவ பண்பை விருத்தி செய்வதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது? இந்த வாழுங்கலை பயிற்சியில் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ பண்பை விருத்தி செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்கிறது. அது ஒரு 5 நாட்கள் செய்யக்கூடிய பயிற்சி. இந்த வாழுங்கலை பயிற்சியின் அடிப்படை என்னென்னா மூச்சு பயிற்சி, சுதர்ஷன் கிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி இளைஞர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்குது, எங்களுக்குள்ளேயே நிறைய திறமைகள் எல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அது சில மன அழுத்தம், கவலைகள், கோபம் அதனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மூச்சு பயிற்சியில் செய்யும்போது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த அமைதி, திறமைகள் எல்லாம் வெளியில் கொண்டுறப்படுது. அப்படி எங்களை விட்டு கவலைகள், மன அழுத்தங்கள் எங்களை விட்டு போயிருக்க அது எங்களை இயல்பாகவே இருக்கிறது. நல்ல திறமைகள், நல்ல ஒரு தலைமைத்துவ பண்பெல்லாம் எங்களோடையும் இருக்கிறது. அதோடு சில எக்ஸ்ட்ராவான சில பயிற்சிகளையும் இந்த இதில் இணைத்துக்கொள்கிறோம். தியானம், மூச்சு பயிற்சி, யோகாசனம், அதோட சில தலைமை பண்புகளை வளர்க்கக்கூடிய பயிற்சிகளையும் இணைந்து ஒரு முழுமையான பயிற்சியாக நாங்கள் இளைஞர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய பயிற்சியாக இதை நாங்கள் செய்து வருகின்றோம். குறிப்பாக 5 நாட்களில் இத்தனை விடயங்களையும் ஒருவர் கற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது அவரில் மாற்றம் ஏற்பட முடியும்? அந்த உலகம் பூராக இதுதான் எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடியது. குருதேவர்கள் எங்கே சென்றாலும் எந்த ஒரு பேட்டியை கொடுத்தாலும் அவர்கள் கேட்பது முதலாவது மிக முக்கியமான கேள்வி இதுகாத்தான் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களிலேயே எவ்வாறு நீங்கள் மனிதர்களில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அதுக்கு குருதேவ் சொல்வார், அது தியானம், மூச்சு பயிற்சியில் அந்த ரகசியம் இருக்கின்றது. நாங்கள் அதுக்காக வேறு எதுவுமே செய்யலாது. அந்த எனர்ஜி, அந்த நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை தியானத்திலேயும் மூச்சு பயிற்சியிலையும் இருக்குது என்று குருதேவ் சொல்வார். அதுதான் மிக குறுகிய ஒரு 2-3 நாட்களிலேயே அவ்வளவு பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு மனிதனும், இது உலகத்தின் ஒரு பகுதி மட்டுமில்லை, 186 நாடுகளில் சகலவிதமான இன, மத, மொழி வேறுபாடு என்று எல்லாராலும் அனுபவ ரீதியாக உணர்ந்து எடுத்து கொள்ளப்பட்டது தான் இந்த தியான மூச்சு பயிற்சின்ற பலன்கள். குறிப்பாக இந்த வயசில் நாங்கள் இதில் போய் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னா, அல்லது பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இதில் இணைத்து விட வேண்டுமாக இருந்தால் வயதில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கும். வயதில் எதுவாக இருக்கின்றது? இல்லை, வயதில் எதுவுமே இல்லை. குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை யாரும் செய்து கொள்ளலாம். அதாவது இப்பொழுது மூச்சு எடுக்கக்கூடிய யாரும் இந்த பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். இலங்கையை பொறுத்தவரையில் வாழும் கலை பயிற்சியின் நிலைமை எப்படி இருக்கின்றது? எத்தனை பேர் இதில் எவ்வளவு ஆர்வம் செலுத்துகின்றார்கள்? ஆரம்பித்த காலத்திற்கும் இப்போதும், நீங்கள் படித்த காலத்திற்கும் இப்போதும் உள்ள மாற்றம் எப்படி இருக்கின்றது? இப்பொழுது உலக ரீதியாகவும், இப்போ இலங்கை மட்டுமில்லை உலக ரீதியாகவும் இந்த மன அழுத்தம் இதிலிருந்து வெளிவரத்துக்கு, மற்றது இந்த மன சுகாதாரம், உடற்சுகாதாரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஈவன் இப்போ நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டிக்கு ஒரு சாதாரண இதில் இருந்தாலும் சரி, இந்த மன அழுத்தத்தினால் வர பாதிப்புகள் இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து என்ன சொல்லியிருக்கணுமெண்டா, உலகத்தில் ஒரு 88% அதிகமான நோய்கள் மன அழுத்தத்தால் தான் வருது. அதுக்குரிய ஒரு தூண்டுகோலாக மன அழுத்தம் இருக்கிறது. அதால் இந்த மன அமைதியை என்றுமில்லாதவாறு இந்த உலகம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய தீர்வாக இந்த தியானங்கள், மூச்சு பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அதால் நிறைய மக்கள் இப்பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் இருக்கலாம், வேலைக்கு செல்கிறவர்களாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் இந்த மூச்சு பயிற்சி தியானமும் ஒரு அவசியமாகிவிட்டது. ஒரு குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் சொல்வர், தான் இந்த வாழுங்கலை அமைப்பை ஒரு 40 வருடத்துக்கு முன்னம் ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு ஒரு தயக்கங்கள் இருந்தது. இது என்ன தியானம், அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குன்னு. ஆனால் இன்று கிட்டத்தட்ட உலகத்தின் 30% மக்கள் இந்த தியான பயிற்சியை செய்து வருகிறார்கள் என்று குருதேவ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கு. நிச்சயமாக சில பேர் ஏதோ ஒரு விடயத்திற்கு அடிமையாக இருப்போம். நீங்கள் கூறியது போல கோபத்திற்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது கவலைக்கு அடிமையாக இருக்கலாம். இந்த போதைப் பொருள் மட்டுமே நாங்கள் அடிமையாக போவதில்லை. நீங்கள் நிறைய விடயத்திற்கு நிறைய விடயங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்து, இல்லை இது இல்லை என்னுடைய வாழ்க்கை, இதை தாண்டி நிறைய இருக்கின்றது என்று பார்ப்பதற்கு வாழும் கலை பயிற்சியினூடாக எவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது? இது குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 58 வகையான பயிற்சிகளை
ஆரம்பித்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும், குறிப்பாக குழந்தை பிள்ளைகளுக்கு 8 முதல் 14 வயதுக்குரிய குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு விதமான பயிற்சியும், ஒரு 13லேருந்து 17 வயதுக்குரிய இந்த டீனேஜ் பருவ மாணவர்களுக்கு ஒரு விதமான பயிற்சியும், 18 வயசுக்கு மேற்பட்ட மக்களுக்கு ஒரு விதமான பயிற்சியாகும். அந்தந்த வயதினருக்கு எப்படி அந்த பயிற்சிகளை இயல்பாக கொண்டு சேர்க்க முடியும் என்ற மாதிரி அழகாக வடிவமைத்திருக்கிறார். அதனால தான் இந்த பயிற்சியானது ஒரு 186 நாடுகளுக்கு பல்வேறு மக்களையும் சென்றடைந்திருக்கின்றது. இதில் ஒரு பிரதானமாக இங்கே சொல்லிக் கொடுப்பது சுதர்ஷன் கிரியா எனப்படும் ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி. இந்த சுதர்ஷன் கிரியா மூச்சு பயிற்சியானது உலகத்தில் ஒரு 100க்கு மேற்பட்ட ரிசர்ச் செய்திருக்கணும் பல்கலைக்கழகங்களில். அது ரிசர்ச்சால் அதுக்கு என்னென்னு சொல்கிறது, ஒரு அப்ரூவல், ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட மாதிரி ஒரு அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அந்த 100க்கு மேற்பட்ட ரிசர்ச் ப்ளஸ் இன்னும் ஒரு 100க்கு மேற்பட்ட ஆய்வுகள் இன்னும் சென்று கொண்டிருக்கின்றன. எல்லாமே ஒரு பாசிட்டிவான அவுட்கம்மை தான் கொடுத்துருக்கு. இப்போ இந்த மூச்சு பயிற்சி ப்ளஸ் தியானங்கள் எல்லாம் ஒன்றாக கம்பைன் பண்ணி அழகாக வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குருதேவர்களால் நேரடியாக வடிவமைத்து கொடுக்கப்பட்ட பயிற்சிகள்லாம். அப்பொழுது இந்த மூச்சு பயிற்சிகள் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்றால் இந்த மூச்சு பயிற்சி தியானம் அதுவாகத்தான் இருக்கும். இல்லாட்டிக்கு ஒரு நிலைத்த ஒரு அவுட்கம்மை நாங்கள் பெறையலாம். அது மேபி ஒரு 2-3 டேஸுக்கு நாங்கள் ஒரு இருக்கலாம். ஆனால் ஒரு நீண்ட நிலை பெறான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அது எங்களோட மூச்சு பயிற்சியின் மூலம் தியானங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வடிவாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எங்களோட மூச்சுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நாங்கள் கோபமாக இருக்கே எங்களோட மூச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக சென்று வரும். அதே நேரம் ஒரு கவலையாக ஒரு சோகமாக இருக்கேக்க ஒரு மேலோட்டமாக மூச்சு போய் வரும். ஆனந்தமாக இருக்கும்போது இன்னும் வேகமாக மூச்சு போய் வரும். அப்போ என்ன, மனதுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அப்போ இந்த மூச்சை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலம் எங்களோட மனதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மன அழுத்தங்கள் இருந்து மிக இலவாக வெளியே வந்து கொள்ளலாம். குறிப்பாக இப்போ நீங்கள் 5 நாள் பயிற்சி அப்படின்ற ஒரு விடயம் சொல்லுங்க. அதை தாண்டி அடுத்து இப்போ எப்படியுமே சுதர்சன கிரியாவோ ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் கற்றுக்கும் போது அது நோடாக ஒரு பலன் வரும்போது அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்த பயிற்சி முறைகள் எதுவும் இருக்கா? அதுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கா? அது எப்படியான விடயங்கள்? இந்த அடிப்படை பயிற்சிக்கு பிறகு அதுக்கட்டுமாக முதுநிலை தியான பயிற்சிகள் என்பன இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படை பயிற்சி செய்யும் பொழுதே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒரு 20 நிமிடம் சுயமாக செய்யக்கூடியவாறு பயிற்றுவிப்பார்கள் ஆசிரியர்கள். அதன் பிறகு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு டே டு டே பேசிஸில் செய்து கொண்டிருப்போம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து பல் துலக்கி கொள்கிறோம். அது என்னத்துக்கு, பற்றுவாதாரத்துக்கு. அதே போல் இந்த தியானம் மூச்சு பயிற்சிகள் எல்லாம் எங்களோட மன ஆரோக்கியத்துக்கு. எப்படி ஒரு 2-3 நாள் நாங்கள் பல்லு விளக்காமல் விட்டால் எங்களுக்கு கிட்டோ தரும் வர மாட்டினோமோ அதுபோல் இந்த நாங்கள் மன அழுத்தம் அதில் அடைக்க எங்களை சுற்றியும் ஒரு நெகட்டிவ், ஒரு எதிர்மறையான இதுகளை உருவாக்கி கொள்கிறோம். அப்போ மக்களும் எங்களோட இருக்க மாட்டினோம். அதேமாதிரி எப்படி இந்த ப்ரஷிங் பண்ணுறது, டீத் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு நாளும் அதேமாதிரி இந்த பயிற்சிகளும் ரெகுலராக செய்து கொண்டு இருந்தால் எங்களோட மனதை அழகாக வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக இந்த வேலைக்கு செல்பவர்களை தாண்டி அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இயல்பாகவே வரக்கூடியதாக இருக்கும். வேலையில் வெளி சூழலில் உள்ள மக்கள்களை பார்க்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய அழுத்தத்தை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகள் என்பவர்கள் அவர்கள் வெளியிலிருந்து வருபவர்களுடைய அழுத்தத்தையும் எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெளியே சென்று பிறரை பார்க்க முடியாமல் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் இறுகி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர்களுக்கு இந்த வாழும் கலை பயிற்சியினூடாக எவ்வாறு பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? அதாவது இல்லத்தரசிகள், குறிப்பாக பெண்கள் இயற்கையாகவே நிறைய ஒரு சக்தியோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அந்த சக்தியை என்ன மறைக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தம், அந்த வேலைகள், வீட்டில் காணப்படும் வேலைகள், மன அழுத்தம், அதனால அவர்களுடைய அந்த திறமைகளும் சரி அவர்களுடைய இதுகளும் சரி மறைக்கப்பட்டிருக்கு. அது நான் ஏற்கனவே இதில் முதலே சொல்ல போல இந்த மூச்சு பயிற்சிகள் தியானங்கள் மூலம் அவைகள் எல்லாத்தையும் நீங்கி அவர்கள் இயற்கையாகவே, பெண்கள் இயற்கையாகவே நல்ல தலைமைத்துவ பண்பு அவர்களுக்கு வெளியிலே இருந்த ஒருத்தரும் வந்து சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் என்ன, அந்த மன அழுத்தத்துக்கு ஒரு தியானங்கள், ஒரு மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது அவர்கள் திரும்பவும் அது அவர்களுடைய இயல்பிலேயே இருக்குது. அந்த மிளிர்மை தன்மை அவர்கள் இயல்பாகவே பெற்றுக்கொள்வார்கள். என்ன தேவை என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி ஒரு தியானம், ஒரு மூச்சு பயிற்சி செய்யும்போது அது அவர்களுடைய இயல்பிலேயே இருக்கிறது அப்படியே மிளிரத் தொடங்கும். ஒரு 40 நாள் 45 நாள் பயிற்சியிலேயே எல்லோரும்
இந்த இலங்கையில் உலகம் பூராவும் நிறைய இல்லத்தரசிகள் இதனால் பலனடைஞ்சிருக்கிறார்கள். குறிப்பாக உண்மையாகவே இல்லத்தில் இருக்கும் இல்லத்தரசிகள் அரசிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இயல்பாகவே தலைமைத்துவ பண்பு அவர்களுக்கு இருக்கும் பண்புகள் மிக அதிகமாக இருக்கும். தலைமைத்துவ பண்பு மிக்க பிள்ளைகளை வளர்க்க முடிகின்றது, ஒரு கணவனுக்கு துணையாக இருக்க முடிகின்றது. ஆனாலும் எனக்குள் என்ன இருக்கின்றது என்பதை அறிவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றும் போது அது இலகுவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்னொரு விடயம், ஆசிரியராக நீங்கள் கடமை புரிகின்றீர்கள். இந்த 5 நாள் பயிற்சி மட்டுமே போதுமா ஒரு ஆசிரியர் ஆவதற்கு? அவர்கள் ஆசிரியராக வேண்டுமாக இருந்தால் என்ன தகமை தேவைப்படுகின்றது? இந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பாக விசிடமாக பயிற்சி அளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலாவதாக இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின் அதுக்கு பிறகு சில அடுத்த கட்ட பயிற்சிகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொண்ட எவரும் அதன் வாளங்களை ஆசிரியராக உருவாகி கொள்ளலாம். அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகின்றது? இப்போ பேசிக் கோர்ஸ் ஒரு 5 நாள் பயிற்சிக்கு பிறகு அதுக்கு பிறகு வாலண்டியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 2 கோர்ஸையும் எடுத்தால் வேறு ஒருவரும் வாளங்களை ஆசிரியராக உருவாகி கொள்ளலாம். நிறைய வாளங்களை ஆசிரியர்கள் தற்போது உலகுக்கு தேவையாக இருக்கின்ற இந்த மன அழுத்த காலகட்டத்தில். அதனால் நிறைய பேர் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்களும் பலன் பெற்று அந்த பலன் பெற்ற அந்த உற்சாகத்தோடு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு சேர்ப்பதற்கு தான் உலகம் பூரா ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருக்குது. யாராக வேணுமானாலும் இந்த ஆசிரியராக உருவாகி கொள்ளலாம். அடுத்த ஒரு விடயம், இந்த அண்மை காலமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்த ஒரு காலப்பகுதியாக இருந்த பேரிடர் என்பது நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதனூடாக அழுத்தத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள், உறவுகளை இழந்திருக்கின்றார்கள். இவர்களை போன்றவர்களுக்கும் இந்த தியான முறையில் உள்வாங்குவதனூடாக அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா? ஒரு இழப்பை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தியானம் ஒருவருக்கு சக்தியை கொடுக்குமா? நிச்சயமாக நீங்கள் வடிவாக சொன்னது போல் இந்த தியானம் அந்த இழப்பை இருந்து மீண்டு வருவதற்கு நிச்சயமாக உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாளங்கலை நிறுவனம் இதில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது. உலகளாவிய ரீதியில் எங்கே இல்லாலும் ஒரு பேரிடர்னு இருக்கும் பொழுது அந்த இடங்களில் குருதேவர் அவர்கள் சென்று அதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்கு உதவுவார்கள். இந்த அண்மையில் நடந்த இந்த பேரிடரின் போது வாளங்கலை அமைப்பானது உடனடியாக இந்த நிவாரண பணிகளையும் மேற்கொண்டிருந்தது. அதனோடு சேர்ந்து இந்த மன அழுத்தங்களிலிருந்து வெளிவரத்துக்குரிய பயிற்சிகளையும் அந்தந்த இடங்களில் சென்று மக்களுக்கு நமது தன்னார்வ தொண்டர்கள் வழங்கியிருந்தார்கள். அது என்ன, இந்த வாளங்கலை அமைப்பானது உலக ரீதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தங்கள் இப்படியான பேரிடர்களில் எப்படி மக்களை வெளியில் கொண்டாடுறதுக்கு மிகவும் துடிப்போடு செயற்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இருக்கிற, இப்போ 52 வருடங்களாக கொலம்பியாவில் ஒரு போர் நடைபெற்று வந்தது. அது 2016ஆம் ஆண்டு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய மத்தியஸ்தத்தின் மூலம் அந்த 52 ஆண்டு கால போர் நிறுத்தப்பட்டது. அதுக்கு காரணம் அந்த குருதேவர்களுடைய இந்த அமைப்பு, வாளங்கலை அமைப்பு எங்கெல்லாம் பேரிடர் நடைபெறுகிறதோ அங்கே அந்த தியானம் மூலம் மக்களின் மனங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது. அது ஒரு முக்கியமானது. மற்றது இங்கேயும் சுனாமியின் போதும் வாளங்கலை அமைப்பு மிகவும் தீவிரமாக நிவாரணப் பணிகள் அதோடு சேர்ந்து வாளங்கலை அமைப்பினுடைய சிறப்பு வாய்மை என்னென்றால் நிவாரணப் பணிகளோடு மட்டும் நின்று விடாது. அந்த ஒரு மன அழுத்தம், தமது உறவுகள், தமது உடைமைகள் இழந்து மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய சில மூச்சு பயிற்சிகள், தியானங்களையும் சென்று செயற்படுத்தி வருகின்றது. நிச்சயமாக இந்த சேவையை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இழப்பில் இருக்கும் போது அந்த ஒரு விடயம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மன அமைதி, இழப்பிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது யாருமே தெரியாமல் இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி விடலாம், அந்த தியான தினத்தையொட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி இரவு 8:30 இலங்கை நேரப்படி இரவு 8:30 மணிக்கு குருதேவ் அவருடைய அதிகாரப்பூர்வ யூடியூப் தளத்தில் அனைவரும் இலவசமாக பங்கு பெற்று அந்த பயனை அடைந்து கொள்ளலாம். நிச்சயமாக இப்போது பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் நீங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏதாவது ஒரு விடயம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆசிரியராக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எல்லோருடைய மனிதர்களுடைய ஒரே இது என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி என்னென்னா நிலையான மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு வாளங்கலை அமைப்பு தியானம், மூச்சு பயிற்சிகளை பெறுகிறது. அந்த பயிற்சிகளை பெற்று அனைவரும் மக்களும் பலம் பெற்று மன அமைதியோடு ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று கோரிக்கை.
நிச்சயமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஜெனீவாவில் இடம்பெற இருக்கின்ற தியான பயிற்சியினூடாக ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களினால் மேற்கொள்ளக்கூடிய தியான பயிற்சியில் நீங்களும் இலவசமாக இணைந்து கொள்ளலாம் அவருடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தினூடாக என்பதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி இன்றைய தினம் வாழும் கலை பயிற்சி தொடர்பாகவும் அங்கு நடைபெறுகின்ற பயிற்சி முறைகள் தொடர்பாகவும் எங்களுக்கு சிறப்பான விளக்கத்தை தந்திருந்தார் திவாகரன் செல்வரத்னம் அவர்கள். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து இடைவெளியை தொடர்ந்து அன்னை வானொலி தொடர்பாக பேசலாம். மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைய விடயங்கள் காத்திருக்கின்றது. எங்களோடு இணைந்திருங்கள்.